சரி, நிறைய பேர் வி லைக் ஜஸ்ட் ஒரு 10 பேர் நாங்கள் லைவ் அட்டென்ட் பண்ணுறோம், இதெல்லாம் என்ன ஆக போகுது? நல்லா பாரு, ஓ ஹார்ட் ஒர்க்குக்கு உனக்கு ரிசல்ட் வரும். சரியா? ஓ ஹார்ட் ஒர்க்குக்கு உனக்கு ரிசல்ட் வர போகுது. அப்ளை பண்ணுறது நான் முன்னாடியே சொன்னதான், 25 லட்சம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணுவாங்க. அதில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட நிலைமை பார்த்தோன்னா ரொம்ப கம்மி. அந்த கம்மியானவங்களுக்கு தான் நம்மளுக்கு போட்டி. அந்த கம்மியானவங்கள நம்ம இடம் கொண்டு வரணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். சரியா? ஸோ என்கிட்ட பார்த்தோன்னா அதான், நான் கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னேன். முதல் கிராஷ் கோர்ஸ் வந்து ஒரு 40,000 பேர் பார்த்துருப்பான். ஆனால் அதை 40,000 பேர் வந்து ஃபைனல் கோர்ஸ் வரப்போ ஒரு 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவன் அந்த செலெக்ஷன் பார்த்தோன்னா அந்த ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தான் செலெக்ஷனு. வெறும் அந்த மொதல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனவனுக்கு இருக்காது. 50 டேஸ் ஸ்ட்ராட்டஜி அப்லோட் பண்ணால் அதை ஒரு 2000-3000 பேர் பார்ப்பாங்க. அந்த 2000-3000 பேருக்கு செலெக்ஷன் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. எல்லா கோர்ஸை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிறோமோ அது எல்லாமே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். ஃபுல் டெஸ்ட்டு டிப்ஸு வீடியோ போடுங்க. ஃபுல் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சரிங்களா? ஸோ இவர் கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஃபுல் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஆப்வியஸ்லி சிலபஸ் முடிஞ்சிக்கணும். சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபுல் டெஸ்ட் எழுதணும். அப்போ சிலபஸ் முடிகிற வரைக்கும் நான் டெஸ்ட்டு எழுத வேணாமான்னு அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி நாள் ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறப்ப பார்த்தீங்கன்னா மொத்த சிலபஸை மறந்து போன மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிலபஸ் முடிக்க கொஞ்சம் பார்ஷியல் டெஸ்ட் அப்பப்போ எழுதிக்கிட்டே இருக்க வேண்டும். ரிவைஸ் பண்ணுறதுக்கு, ஃபிசிக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து யூடியூப்பில் தேவையான அளவுக்கு எல்லா ஃபார்முலா ஷீட்டும் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த ஃபார்முலா வீடியோவில் வந்து உட்காந்து எல்லா ஃபார்முலா எழுதுங்க. சரிங்களா? எழுதி டெலகிராமில் எனக்கு அனுப்புங்க. புரியுதா? ஓகே. பயாலஜிக்கு மெட்டீரியல் இருக்குது, அந்த பயாலஜி மெட்டீரியல் வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, அதை வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு அகைன் ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நல்லா பாரு, ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து 3 hours 20 minutes. சரியா? அதாவது 200 minutes இருக்குது உங்கள்கிட்ட. எவ்வளோ டைம் இருக்குது? 200 minutes. இந்த 200 minutesல 200 questions இருக்கும். எடுத்தோன்னே ஒரு கொஸ்டின் 1 minute அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த கொஸ்டினை அட்டெம்ப்ட் பண்ண போறீங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கிற செக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த கேஸில் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கிற செக்ஷன் வந்து பயாலஜியாக இருக்கும். சரி, எனக்குலாம் ஃபிசிக்ஸ் தான் ஈஸினா நீங்கள் தாராளமாக ஃபிசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். பயாலஜியில் இருக்கிற கொஸ்டின்ஸை பார்த்தாலும் ஃபிசிக்ஸில் பார்த்தாலும் இல்லை கெமிஸ்ட்ரியில் பார்த்தாலும் இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறது, ரெண்டாவது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியுது பட் எஸ் இது கொஞ்சம் சால்வ் பண்ண ஆன்சர் வரும் நம்மளுக்கு தெரியுது, மூணாவது வந்து இதெல்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங் இல்லை, அப்போதைக்கு எனக்கு ஐடியாவே ஸ்ட்ரைக் ஆகாத கேஸ். அப்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் பயாலஜியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பயாலஜியில் ஆல்மோஸ்ட் அந்த 100க்கு ஒரு 60 to 70 கொஸ்டின் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா, 100ல் 60 to 70 கொஸ்டின் நீங்கள் நல்லா படிச்சிருந்தா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது என்னது? பயாலஜியில் சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போ 70 கொஸ்டின், இந்த 70 கொஸ்டினுமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 35 minutes தான். ஓகே, 35 minutes 70 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிடும் பயாலஜியில். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கு அடுத்து ஈஸியாக இருக்கிறது எது? கெமிஸ்ட்ரியாக இருக்கும். இந்த கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 கொஸ்டின் இருக்குது. இந்த 50 கொஸ்டினில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் அகைன் எவ்வளோ டைமில் சால்வ் பண்ணலாம்? 35 minutesல சால்வ் பண்ணலாம். அடுத்து எல்லாருக்குமே கஷ்டம்னு தோன்ற ஒரு சப்ஜெக்ட், இதில் மேக்ஸிமமே நீ ஒரு 15 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியும். எவ்வளோ டைமில்? அந்த ஒரு 20 to 25 minutes, 25 minutes எடுத்துக்கோமே, 30ன்னு வச்சுக்கோ. சரியா? 15 நிமிஷம் அவ்வளோ ஆகக்கூடாது, பட் வச்சுக்கோ. இப்போ எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்க சார்? 70, 95, 110. எவ்வளோ டைம் ஆயிருக்கு சார்? 100 minutes ஆயிருக்குது. ஓகேவா? ஆக்சுவலாக இது நான் சொன்னது ரொம்ப லெத்தாஜிக்காக நீங்கள் பண்ணால். இப்போ நல்லா பரவாயில்ல, 110 கொஸ்டின் இருக்குது, 100 minutes முடிஞ்சிருச்சு. இந்த 110 கொஸ்டினை உட்காந்து என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணுங்க. இந்த சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சதுலேருந்தே ஃபாலோ பண்ணு. ஓகேவா?
ஸோ இவ்வளோ கூட ஆகாது, நான் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கேன். பயாலஜியில் 70 கொஷின் ஈஸியாக பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு நீ 3 கொஷின் போனால் கூட 22 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரியிலே பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின் பண்ண போகிறப்ப கொஷினுக்கு 1 மினிட் கூட போதும். நான் ரொம்ப அதிகமான டைம் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து இருக்கிறதுல ஈஸியான கொஷின் அட்டம் பண்ண போகிறீங்க. அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் ரொம்ப அதிகமான டைம் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா பாரு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோ. இந்த 20 மினிட்ஸில் ஆக்சுவலி இது நான் ரொம்ப அதிகமாக டைம் கொடுத்துருவோம். ஓகேவா? இதுவும் பார்த்தோன்னா 25 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்கணும். இதுக்கும் பார்த்தோன்னா 20 மினிட்ஸ் தான். இது 25, இது 20. அப்போ எவ்வளோ ஆச்சு? 35, 70, 80 மினிட்ஸ் ஆகுது. ப்ளஸ் ஒரு 20 மினிட்ஸ். இப்போ இந்த 20 மினிட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா OMR ஃபில் பண்ண போகிறீங்க. சரியா? இப்போ நல்லா பாரு, 100 மினிட்ஸில் நீ 110 கொஷின், இந்த 110 கொஷினுமே எப்படிப்பட்ட கொஷின்னா எல்லாமே கரெக்டான கொஷின். ஏன்னா பார்த்தோன்னு நீ ஆன்சர் பண்ண உனக்கு அதில் தெரிஞ்ச விஷயம்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் கம்மிங் பேக் அகெயின் டு பயாலஜி. இன்னும் எவ்வளோ கொஷின் அட்டென்ட் பண்ணணும்? 20 கொஷின் அட்டென்ட் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து பயாலஜி ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கு, அப்போ பயாலஜி இப்போதைக்கு விட்டுரு, கெமிஸ்ட்ரிக்கு வந்துரு. சரியா? இப்போ பயாலஜி செகண்ட் ஃபேஸ் போகிறப்ப 20 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 20 கொஷின் அட்டென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்க போகிற? 20 கொஷினுமே அட்டென்ட் பண்ணோமா? அவசியம் இல்லை, 10 கொஷின் மட்டும் கூட அட்டென்ட் பண்ணிக்கோ. புரியுதா? ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் வரக்கூடாது. இதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே 25 கொஸ்டின், இன்னும் எவ்வளோ அட்டென்ட் பண்ணணும்? இங்கே 20 அட்டென்ட் பண்ணணும். எல்லாமே அட்டென்ட் பண்ண முடியுமா? தெரியாது சார். சரி, இதில் நீ எவ்வளோ அட்டென்ட் பண்ணுற? ஒரு 20 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுற. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னால இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு உனக்கு 40 நிமிஷம் ஆகுது. பயாலஜியில் என்ன எவ்வளோ கொஸ்டின் இருக்குது? இன்னும் 30 கொஸ்டின் இருக்குது. அதில் நீ 20 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுற. புரியுதா? இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது. புரியுதா? இவ்வளோ ஆகாது, நான் எக்ஸ்ட்ரீம் கேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளோ டைம் மட்டும் மிச்சம் இருக்குது? 5 மினிட்ஸ் இருக்குது. அந்த 5 மினிட்ஸை என்ன பண்ணு? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் OMR ஷீட்டில் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸாமை முடிச்சிடு. இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக நீ யூஸ் பண்ணு. ஓகே, நான் இது எல்லாமே இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறதுனால எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் சொல்லியிருக்கேன். ஆனால் இவ்வளோ டைம் ஆகாது. புரிஞ்சா எல்லாருக்கும்? ரூபன் பிரகாஷ் டவுட் கேட்டது புரிஞ்சா? ஒரு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் அட்டெம்ட் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே வர கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ். ஓகே, இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். அதில் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எவ்வளோ டைம் ஆகுமோ அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டு என்னை அசிங்கப்படுத்த வேண்டாம். ஏன்னா அந்த வீடியோவில் இருக்கிறது நான் தான், ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. ஓகே.